இவங்கெல்லாம் போயிருக்கணும். என்னை ஏன்டா தூக்கி துரத்தி போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது இருக்காங்களா இப்போ? எனக்கு சாண்ட்ரா அந்த மாதிரி அன்னைக்கு நான் சாண்ட்ரா தாங்க போவாங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலி நீங்க அப்படி நினைச்சிருப்பீங்க, சாண்ட்ரா வந்து உங்களை என்ன நினைச்சிருப்பாங்க இருக்கலாம். நான் சும்மா இப்போ வெளியில இருந்து பாக்குறேன்னே வச்சுக்கோங்களேன், அப்படி பார்த்தாலுமே நான் சாண்ட்ராவை தான் நினைச்சிருப்பேன். இப்போ 2 பேர் இருக்காங்கன்னா சரி என் கேரக்டர்னால நான் அப்படி யோசிக்கிறேன்னு கூட வைங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த வாரங்கள், அவங்களோட மாற்றம், அவங்கள திடீர்னு அப்படி ஒரு அவங்களோட அந்த பச்சோந்தியத்தனமான போக்கு அதெல்லாம் வச்சு என்னடா இது இவங்க தான் போவாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால தான் எனக்கு கொஸ்டின் அதிகம் ஆயிடுச்சு. அவங்க மட்டும் தான் இருக்காங்க, வேற யாரும் இருக்காங்களா? கருத்துக்களை மூஞ்சிக்கு இதுவா எடுத்து வைக்கிறதுல நடுவுல சபரி ரொம்ப டவுன் ஆயிட்டான். ஆனா லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா சூப்பரா சபரி இஸ் பேக் மாதிரி வந்துட்டான். வேற யாரும் கிடையாது. சுபிக்ஷா நல்லா விளையாடுறாங்க, அவங்க வயசுக்கு அவங்க எஃபோர்ட் போடுறாங்க, சூப்பரா இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. கம்ருதீன் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எதுக்குடா இவர் எதுவுமே பண்ணல, எதுக்கு இவ்வளவு நாள் வந்துட்டு இருக்காருன்னு. அகைன் டுவர்ட்ஸ் த எண்ட் எனக்கு கம்ருதீனுமே பிசிக்கல் டாஸ்க்னா வராரு. எனக்கு தலை டாஸ்க் அப்பெல்லாம் அன்னைக்கு காலைல உட்காந்துட்டு அவர் தலை டாஸ்க்குள்ள நாங்க போறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்கிறாரு, அக்கா யாரு வந்தா யாரை எதுக்கெல்லாம் போடலான்னு என்கிட்ட. அப்ப எனக்கு அந்த வியூ பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி ஒண்ணுக்குள்ள போறோம், ஜெயிக்கிறோம், நான் ஜெயிச்சிருவேன், இதை பண்றேன்னு முடிவு பண்ண. ஸோ அது அந்த மாதிரி எல்லாருமே கிட்ட வர எல்லாருமே இதுவா தாங்க இருக்காங்க. ஈவன் அது வந்து சாண்ட்ராவுமே அதுக்கான முயற்சியில தான் இருப்பாங்க, பாருமே அதுக்கான முயற்சியில தான் இருப்பாங்க. எனக்கு காரணங்கள் என்னன்னா இது அநியாயமான காரணமா இருக்கு, இவங்க வரதுக்கு இது அநியாயமான காரணமா இருக்கு அப்படி சொல்ல வரேன்.